நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாமா. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இது தங்கக்கோட்டை தானே இங்கே வந்திருக்கோம் நாங்கள். இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தான் வரணும்லாம் கிடையாது. 300 400 டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சும்மா கூட போய் சுற்றி பார்க்கலாம். கீர்த்தி கேண்டில் லைட் டின்னர் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தால அது அந்த சிவப்பு கலர் பலூன் தெரியுது அந்த இடத்துல தான். ஆனால் அன்றைக்கி ஈவினிங் கூட நாங்கள் அங்கே தான் ரெசார்ட்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தோம். அந்த டெக்கரேஷன் பண்ணும் போதெல்லாம் நான் அங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன். அதெல்லாம் யாருக்கோன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் கடைசியில் அது நமக்கு தான். ஆனால் இந்த மழை எதுக்கு தான் அன்றைக்கி அப்படி மழை பெஞ்சிச்சோ தெரியல. அவ்வளோ பயங்கரமான மழை. அதை அரேஞ்ச் பண்ணவங்க கூட சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இங்கே மழையே பெய்யல, இன்றைக்கி தான் இவ்வளோ மழை பெஞ்சிருச்சுன்னு. இந்த ஜூன் ஜூலையில் தான் எல்லா இடத்துலையுமே வெயில் அடிக்காமல் ஓரளவுக்கு மழை பெஞ்சிட்டு அட்லீஸ்ட் க்ளவுடாவது இருக்கும். அப்படி தான் நினச்சிட்டு நாங்கள் ஏலகிரி போனோம். ஆனால் அங்கே போட்டு வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. அவ்வளோ பயங்கரமான வெயில். அதுக்கு பெங்களூரே பரவாயில்லமா அப்படின்னு இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் ரெடி ஆகிட்டு கீர்த்தி வா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போனானா நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் இங்கே சுற்றி பார்க்குறதுக்குலாம் வராங்களே என்ன இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கீர்த்தி தான் ரூம்லாம் புக் பண்ணா. அவன் தான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவனுக்கு தெரியும். எனக்கு எல்லாமே புதுசாக தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு நாள் ரிலாக்ஸ்டாக எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே போய் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆனால் அங்கே டிஃப்ரெண்ட்டான தீமில் ரூம்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த அந்தப்புறம், அப்புறம் நந்தவனம், பேலஸ் அவென்யூ, டெம்பிள் ஸ்ட்ரீட், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ், கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். அப்புறம் அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட் சொன்னால அந்த ரூம்லாம் பேரெல்லாம் போட்டுருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கோபுரம் அது உள்ள சாமிலாம் இருக்காது. அதுக்குள்ளே இந்த மரத்தில் செஞ்ச பொம்மை அந்த காலத்து பொருளெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் கர்நாடகாவில் நிறைய ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் இது தனியாக தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த என்ட்ரு ஆகும் போதே அந்த கோட்டையோட மதில் இருக்கும்ல அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுப்பா. அப்புறம் ப்ரைஸ் டீட்டெயிலாம் கேட்டிருந்தீங்க. நான் வேறு வீடியோலேயே நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் அதோட ப்ரைஸ்லாம் சொல்லியிருக்கேன். இங்கே 3000 25,000 வரைக்குமே ரூம்ஸ்லாம் இருக்குது. வெப்சைட்டில் செக் பண்ணாவே தெரியும். டீட்டெயிலாக லாங் வீடியோ போடுங்கலாம் கேட்டிருந்தீங்க. இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுங்கிறதுனால நான் அப்பப்போ ஷார்ட் வீடியோக்கு மட்டும் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுப்பேன். இந்த லாங் வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு பொறுமை இல்லைப்பா. இதுவே லாங் வீடியோ தான்.